ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்போதாவது ஒரு கூட்டத்துல சேர கூச்சமா இருந்திருக்கா? லியோ சிங்கம் கூட அப்படிதான் இருந்தான். ஒரு மாயாஜால இரவு வரை அன்று லியோ எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தான். காட்டின் ஆழத்தில் லியோ என்ற ஒரு சிறிய சிங்கம் வசித்து வந்தது. லியோ கருணையும் ஆர்வமும் கொண்டவன், ஆனால் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவன். ஒவ்வொரு நாளும் மற்ற விலங்குகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தான். குரங்குகள் கொடிகளில் இருந்து துள்ளி குதித்தன, முயல்கள் துள்ளி குதித்து விளையாடினது, கிளிகள் மகிழ்ச்சியான பாடல்களை பாடின. ஆனால் லியோ, அவன் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இருந்தான், பார்த்து கொண்டிருந்தான். எப்போதும் பார்த்து கொண்டு மட்டும் இருந்தான். அவன் விளையாட விரும்பவில்லை என்பதல்ல, ஆனால் அவன் மற்றவர்களிடம் பேச நினைக்கும் ஒவ்வொரு முறையும் அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவர்கள் அவனை பார்த்து சிரித்தான். அவன் ஏதாவது முட்டாள்தனமாக சொன்னான். எனவே அவன் அமைதியாக இருந்தான், தனியாக. ஆனால் பின்னர் ஒரு நாள் மாலை அற்புதம் நடந்தது. காடு சிறிய ஒளிரும் மின்மினி பூச்சிகளால் ஒளிர்ந்தது. ஆஹா, லியோ கிசுகிசுத்தான். இவ்வளவு அழகான எதையும் அவன் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் பின்னர் அவன் விசித்திரமான ஒன்றை கவனித்தான். சில மின்மினி பூச்சிகள் இலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தன. அவற்றின் சிறிய விளக்குகள் பதட்டத்துடன் மின்னின. லியோ அருகில் சென்றான். நீங்கள் ஏன் மற்றவருடன் பறக்கவில்லை என்று அவன் கேட்டான். ஒரு சிறிய மின்மினி பூச்சி வெளியே எட்டி பார்த்தது. நாங்கள் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், அது கிசுகிசுத்தது. அவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? லியோவின் கண்கள் விரிந்தன. வெட்கமா? என்னை போலவே. அவன் மெதுவாக சிரித்தான். அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும், லியோ கூறினான். எனக்கும் கூச்சமாகத்தான் இருக்கும். மின்மினி பூச்சிகள் ஆச்சரியத்தில் கண் சிமிட்டின. நீயா? ஆனால் நீ ஒரு சிங்கம். லியோ தலையசைத்தான். பெரியதாக இருப்பதனால் பயப்படவில்லை என்று அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். மின்மினி பூச்சிகள் சாய்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. நீங்கள் ஒரே நேரத்தில் முழுசா தைரியமாக மாற வேண்டியதில்லை. சிறியதாக தொடங்குங்கள். ஒரு நேரத்தில் ஒரு சிறிய விஷயத்தை முயற்சிக்கவும். மிக சிறிய மின்மினி பூச்சி தயங்கியது. எப்படி? லியோ ஒரு கணம் யோசித்தான். முதலில் உங்கள் ரெக்கைகளை கொஞ்சம் அசைக்கவும். கூச்ச சுபாவம் உள்ள மின்மினி பூச்சிகள் தங்கள் சிறிய ரெக்கைகளை சத்தமிட்டு முன்னோக்கி மிதந்தன. இப்போது உங்கள் விளக்குகளை கொஞ்சம் சிமிட்டுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா. நீங்கள் தயாரானதும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து பறக்கலாம். வெட்கப்பட்ட மின்மினி பூச்சிகள் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மற்றவற்றுடன் சேர்ந்தன. விரைவில் முழு காடும் அவற்றின் அழகான விளக்குகளால் பிரகாசித்தது. லியோவின் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவங்க செஞ்சிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை தோணிச்சு. சின்னஞ்சிறு மின்மினி பூச்சிகள் தைரியமாக இருக்க முடிந்தால் ஒருவேளை நானும் தைரியமாக இருக்க முடியும். மறுநாள் குரங்குகள் விளையாடுவதை லியோ பார்த்தான். அவன் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அவனுக்கு மீண்டும் வந்த பதட்ட உணர்வு ஏற்பட்டது. ஆனால் பின்னர் அவனுக்கு மின்மினி பூச்சிகள் நினைவுக்கு வந்தன. ஒரு சிறிய அடி எடுத்தவை. லியோ சற்று அருகில் சென்றான். இன்னும் கொஞ்சம். அவன் ஆழ்ந்த மூச்சு எடுத்தான். நானும் விளையாடலாமா என்று லியோ கேட்டான். குரங்குகள் திரும்பி புன்னகைத்தன. நிச்சயமாக லியோ, வா. அப்படியே லியோ விளையாடி கொண்டிருந்தான். சிரித்து ஓடி மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தான். அந்த நாளிலிருந்து லியோ வெட்கப்படும் போதெல்லாம் அவன் தனக்குள் கிசுகிசுத்தான். நான் பிரகாசிக்க வேண்டும். என்னவென்று யோசிக்கிறீர்களா? நீங்களும் அப்படிதான். நீங்கள் எப்போதாவது வெட்கப்பட்டால் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு சிறிய அடியை எடுங்கள். ஆழ்ந்த மூச்சு எடுங்கள். உங்களை நம்புங்கள். நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இப்போது உங்கள் முறை. இன்று பிரகாசிக்க நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய அடி என்ன? கருத்துக்கள் எங்களிடம் கூறுங்கள். லியோவின் கதையை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் மாயாஜால சாகசங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது உங்களுக்கு இது கிடைத்து விட்டது. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.